இந்த துர்காவும் கங்காவும் சேர்ந்து பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் என்னடானா நம்ம கல்யாண கேசட்டுக்கு மக்கள் கிட்ட பெருசா எதிர்பார்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனுஷை நல்லா இழுத்து விட்டாங்க. தனுஷை இழுத்து விட்டது மட்டும் இல்லாம அவரோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ இது மூலமா இந்த ஆவணப்படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காகவே இந்த மார்க்கெட்டிங் வேலையை செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க எப்படி பண்ணா, இன்னொரு பக்கம் கங்கா என்னடானா ஐயோ என்ன எல்லாரும் இந்த பக்கம் போயிடுறாங்க, அப்புறம் நம்ம புருஷனோட படம் அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கங்காவான ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் புருஷங்கிறதுனாலதான் சப்போர்ட் பண்ணல, ஆனா இது ஒரு நல்ல படம், இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவான விமர்சனம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா தான் இருக்கு, ஆனா அதை தவிர எவ்வளவோ பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இந்த படத்துல இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பெண்களுக்கு இந்த படத்துல அழகா கத்தி சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்து போருக்கு தயார்படுத்துறாங்க. இந்த மாதிரி எத்தனை படத்துல பயன்படுத்தி இதே டபுள் மீனிங் பாடல் எல்லாமே இருந்தா அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் யாரும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நொந்து போய் இருக்கிறது என்னமோ நெட்ஃபிளிக்ஸ் தான். இதை வச்சு ஒரு சில மீம்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வருது. அதுல முதல் மீம்ஸ் என்னன்னா, இந்த கல்யாண கேசட் ஆர்டர் எடுத்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சுடா அப்படின்னு கவுண்டமணி சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸை வைரல் பண்ணிட்டு வராங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க மட்டும் உங்க கல்யாண கேசட்டை நெட்ஃபிளிக்ஸ்ல வித்து அதுல இருந்து நல்லா பல கோடி ரூபாய் லாபம் பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு சின்ன ஷேர், அதுவும் நீங்க அவங்க படத்துல இருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல இருக்கிற சீன்ஸ் வேற யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன ஷேர் கேட்டா தனுஷ் மட்டும் கெட்டவரா, மாரலா பார்த்தா ரெண்டு பேரும் செய்யறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றதுக்காக ஒரு நாடக கல்யாணத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸை வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தா தனுஷ் சொல்ற மாதிரி 3 பேஜுக்கு நீ ஏதோ எழுதி வச்சிருக்க, இதை பாக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, அடுத்து இட்லி கடை ஷூட்டிங் இருக்கு, குபேராக்கு டப்பிங் இருக்கு, அது தவிர பயோபிக்ல வேற நடிக்கணும், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை அப்படின்னு தனுஷ் சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, சரி என்னவா இருக்கும் அப்படின்னு படிக்கலாம்னு போனா இன்னும் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனுஷ் அதை ரீட் பண்ணாம அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு மீம்ஸை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த பஞ்சாயத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் வேற, நயன்தாராவோட பர்த்டே. நயன்தாராவோட பர்த்டேக்கு நிறைய முன்னணி சேனல்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, தனுஷ் விஷ் பண்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்றது என்ன, அப்புறம் யாரடி நீ மோகினி படத்துல வர பாட்டை யூஸ் பண்றது என்ன அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இவங்க பிரச்சனையில நல்லா குளிர்காயிருங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது.